ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशकारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல பகிர்ந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். பகவானுக்கும் பக்தி தொண்டுக்கும் ஏற்புடையதான பக்குவமான பதில்கள். இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜா ரொம்ப அழகான அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான இன்றியமையாத கேள்விகள் எல்லாம் கேட்டார். அந்த கேள்விகள் எல்லாம் எல்லாருக்குமே நன்மை தரக்கூடியதாகவும் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதாகவும் நம்மை போன்ற கட்டுண்ட ஆத்மாக்களை பந்தப்பட்ட ஆத்மாக்களை பௌதிக வாழ்க்கை விடுவிக்கக்கூடியதாகவும் பகவானோட சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கு. அதுல முதல் கேள்வி, ஜீவராசிக்கு இந்த ஜட உடல், இந்த ஜீவராசி ஆத்மா இந்த உடல் இருக்கிற ஆத்மா இந்த உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டது. இந்த ஆத்மாவுக்கு எப்படி இந்த உடல் கிடைச்சது? எப்ப இந்த பௌதிக வாழ்க்கை தொடங்குச்சு? தற்செயல இந்த உடல் கிடைச்சுதா இல்ல ஏதாவது பிரயத்தம் பண்ணி கிடைச்சுதா? இந்த மாதிரிதான் கேள்வி. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, இந்த மனித வாழ்க்கை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்காக இன்னைக்கு என்ன சினிமா பார்க்கலாம், இன்னைக்கு என்ன சீரியல் பார்க்கலாம், இன்னைக்கு எங்க போய் சாப்பிடலாம், எந்த ரெஸ்டாரண்ட் போகலாம், எங்க போய் மீட்டிங் போடலாம், இந்த மாதிரி இல்ல கேள்வி. இந்த கேள்வி முழுவதுமே ஆத்ம விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. ஆன்மீக விஞ்ஞானத்தின் முதல் படி ஆத்ம விஞ்ஞானம். அப்படின்னா பரீட்சித் மகாராஜாவுக்கு தெரியாதா நான் இந்த உடல் இல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், இதெல்லாம் அவருக்கு தெரியாம இல்ல. அவருக்கு அனைத்தும் அறிவு, அவர் அனைத்தையும் அறிவார். ஆனா பரீட்சித் மகாராஜா போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுடைய கேள்வி நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக, வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக. நேற்று பார்த்தோம் முதல் ஸ்லோகத்துல சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகா பரீட்சித் மகாராஜ் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டே வர. சுகவாச்ச ஆத்மாயாம் ஹிருதே ராஜன் பரஸ்யானுபவாத்மனக நகடேதாத்ம சம்பந்தः ஸ்வப்ன திருஷ்டூரிவாஞ்சசா. சுகதேவ் கோஸ்வாமி கூறினார், ஓ பரமபுருஷர் பகவான், ஓ அரசரே, ஒருவர் பரமபுருஷர் பகவானின் சக்தியால் கவரப்பட வேண்டும். இல்லை என்றால் தூய ஆன்மா பௌதிக உடலுடன் கொண்டுள்ள உறவில் எந்த அர்த்தமும் இல்லை. அத்தகைய உறவு தனது உடல் இயங்குவதை ஒருவன் சொப்பனத்தில் காண்பதை போன்றதாகும். அப்போ ஜீவாத்மாவுடைய கனவு, அந்த ஜட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு கனவு வாழ்க்கை மாதிரிதான். இந்த ஸ்லோகத்துல பிரபா ரொம்ப அழகா உதாரணம் கொடுத்தாரு. ஜெய கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல பிரபுபாத மிக அழகா உதாரணம் கொடுத்தாரு. ஒருத்தர் தூக்கத்துல ஒரு தங்க மலையை பாக்குறாரு. தங்க மலை, மவுண்டன் ஃபுல் ஆஃப் கோல்டு, மவுண்டன் ஃபுல் ஆஃப் கோல்டு, தங்கத்தாலான மலை. ஏன்னா இந்த ஜீவராசிக்கு தங்கத்தையும் பார்த்திருக்காரு, மலையும் பார்த்திருக்காரு. அந்த தங்கமே மலையா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒருத்தர் கனவு காண்றாரு. அவர் அந்த தங்க மலையில போய் தங்கத்தை சுரண்டி எடுக்கிற மாதிரி, அந்த தங்க மலையில பிரயாணம் செய்யற மாதிரி எல்லாம் கனவு காண்றாரு.
கண்ணு ஒழிச்சு பார்த்தா முன்னாடி தங்கமும் இல்ல மலையும் இல்லை. இதே மாதிரிதான் ரொம்ப அழகா அந்த உதாரணம் கொடுத்தாரு. இதே மாதிரிதான் அந்த ஜட உலகத்தை நாம கனவு காணிட்டே இருக்கோம். கனவு காணிட்டே இருக்கோம். அது எப்படிலாம் கனவு காண்றோங்கிறத இந்த ஸ்லோகம் அதோட கண்டினியூஷன் தான். அப்ப முந்தைய ஸ்லோகத்தோட தொடர்ச்சியில எப்படிலாம் நம்ம கனவு காண்றோம். பகு பகுரூப இவாபாதி மாயையா பகுரூபயா ரமமானோ குணேஷஸ்ய மமாகம் இது மன்யதே. மமஹ மமஹ மமஹாரம் அகங்காரம் மமகாரம். மாயையால் கவரப்பட்ட ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியால் அளிக்கப்படும் பலவித ரூபங்களில் தோன்றுகின்றார். பௌதிக இயற்கை குணங்களின் இன்ப அனுபவிக்கும் வேலையில் சிறைப்பட்ட ஜீவராசி நான் எனது என்னும் தப்புகிணத்தில் ஆழ்ந்து விடுகிறார். இப்படியே கனவுலயே வாழ்க்கை போகுது. அப்போ இந்த கனவு வாழ்க்கை ஒரு பிறவையும் தொடருது. கனவு காண்ற வாழ்க்கை ஒரு பிறவையும் தொடருது. ஜீவராசிக்கு கிருஷ்ணா பெசிலிட்டி பண்ணி, ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணா கனவு காண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி என்ன பண்றாரு கிருஷ்ணா? 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இந்த கிரியேஷன்ல, படைப்புல 17 14 லோகத்துல, பௌதிக கிரகத்துல, பௌதிக உலகத்துல 84 லட்சம் வகையான உயிரினங்கள். ஜலஜா நவலக்ஷானி ஸ்தாவரா லட்சவிந்ததி கிருபையோ ருத்ரசங்கரா பக்ஷினாம் நவலட்சணம். லிஸ்டே கொடுத்துருக்கார் கோபால். 9 லட்சம் வகையான உயிரினங்கள் நீரில் இருக்கின்றன. நீர்வாழ் உயிரினங்கள். ஜலஜா, ஜலம்னா வாட்டர், ஜலம்னா நீர். ஜலஜா நவலக்ஷானி. நவா, நவா மீன்ஸ் 9. நவா நவலக்ஷானி 9 லட்சம். ஜலஜா நவலக்ஷானி. ஜலஜா நவலக்ஷானி. நீர்வாழ் உயிரினங்கள், தண்ணீர் இருக்கக்கூடிய உயிரினங்கள் 9 லட்சம் வகை இருக்கு. 9 lakhs of variety. 9 லட்சம் வகையான உயிரினங்கள். ஜலஜா நவலக்ஷானி. ஸ்தாவரா லட்சவிந்ததி. அடுத்தது தாவரங்கள். தாவரத்துல ஒரு 20 லட்சம், 20 லட்சம் வகையான தாவரங்கள். மரங்கள், செடிகள், கொடிகள், பூண்டுகள், புழுக்கள், சாரி சிறு செடிகள், கொடிகள், இந்த மாதிரி தாவரங்கள்ல ஒரு 20 லட்சம். கிருமையோ ருத்ரசங்கரா 11 லட்சம் புழுக்கள், பூச்சிங்க, ஊர்வன. உயிரினத்துல ஊர்வன, ஊருணி, அதுல 11 லட்சம். பக்ஷினா தசலட்சணம். பக்ஷி, பக்ஷினா பறவை, பறவையில ஒரு 10 லட்சம். அதுக்கப்புறம் விலங்குகள்ல ஒரு 30 லட்சம். 30 லட்சம் வகையான விலங்கு. மாடுல எடுத்துட்டா அது ஒரு சில வெரைட்டி. மாடுல ஒரு வெரைட்டி. அப்புறம் 4 கால் உயிரினம், 8 கால் உயிரினம், இப்படி எல்லாம் எடுத்தா அதுல ஒரு 30 லட்சம். அப்புறம் மனுஷங்களே ஒரு 4 லட்சம் வகையான, மனிதர்களே 4 லட்சம் வகையான மனுஷங்க. கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், மனுஷங்களே வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. ஆப்பிரிக்கன், மங்கோலியன் எல்லாம் எடுத்தா அதுல ஒரு 4 லட்சம். சோ டோட்டலா 84 லட்சம். 84 lakhs pieces of life. 84 லட்சம் வகையான உயிரினங்கள். கிருஷ்ணா இந்த உலகத்தை ரொம்ப அழகா படைச்சிருக்காரு. அதுலதான் படைப்பு சிலருக்கு அதிசயமா ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீங்க நேஷனல் ஜியோகிராபி, டிஸ்கவரி இந்த சேனல்லாம் பார்த்தா நம்ம வாழ்நாள்ல பார்க்காத உயிரினங்கள் எல்லாம் பார்க்கணும். கடலுக்கு அடியில போய் இருக்கிற தாவரங்கள், உயிரினங்கள், மலைகள்ல பல இடங்கள்ல இருக்கிற உயிரினங்களை அந்த சேனல்ல காமிக்கிறாங்க. வெரைட்டி பறவையிலே விதவிதமான பறவைங்க. மான்கள்ல விதவிதமான பறவைகள்ல, குதிரைகள்ல விதவிதமான எக்கச்சக்கமான உயிரினங்கள். வெரைட்டிஸ் ஆஃப் பாடி. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க?
இவங்க எல்லாம் கனவு உலகத்துல தான் வந்து ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு அனுபவிக்கணுங்கிற எண்ணம், நம்ம எல்லாருக்கும் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அந்த அனுபவிக்கிறோங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் நம்ம விதவிதமான உடல் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு உடலையும் முயற்சி பண்றோம், அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும். ஆனா உண்மையில நாம அனுபவிக்க வேண்டியவங்கள அல்ல, நாம் அனுபவிக்க கூடியவங்க அல்ல, நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. நாம் அனுபவிப்பாளர் அல்ல, நாம் அனுபவிப்பாளர் அல்ல, நாம் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. நாம அனுபவிக்கப்பட வேண்டும். ஆனா என்ன தப்பான அபிப்பிராயம், தப்பான என்னது, நான் தான் அனுபவிப்பேன், நான் தான் அனுபவிப்பேன். அதான் நேற்று பொருளுரையில ப்ரோப்பா சொன்னாரு. என்ன சொல்றாரு பொருளுரையில, ஃபர்ஸ்ட் ஸ்லோகோடைய பாப்அப்ல ப்ரோப்பா என்ன சொல்றாருன்னா, பகவானாக வேண்டும் என்பதே ஜீவராசியின் முதல் ஆசையாகும். ஒவ்வொருத்தரும் நானும் கிருஷ்ணர் மாதிரி அனுபவிக்கிறேன். இந்த ஜட உலகத்துல ஒவ்வொருத்தரும் நானும் கடவுள் மாதிரி அனுபவிக்கணும். ஏன் கிருஷ்ணா மட்டும் தான் அனுபவிக்கணுமா? கிருஷ்ணா மட்டும்தான் அனுபவிக்கணுமா? நானும் அனுபவிப்பேன். கிருஷ்ணா நிறைய பெண்களோட டான்ஸ் ஆடுறாரு, நான் ஏன் ஒரு 4-5 பொண்ணுகளோட டான்ஸ் ஆடுறேன்? சோ கிருஷ்ணரோட போட்டி போடுறது, கிருஷ்ணாவோட போட்டி போடணும், கிருஷ்ணா மாதிரி அனுபவிக்கணும். மொத்தத்துல நானே கிருஷ்ணர் ஆகும், நான் பகவான் ஆகும். பகவானாக வேண்டும் என்பதே ஜீவராசின் முதல் ஆசை. ஆஹ் எனவே ஜீவராசி அவனது உண்மையான வாழ்வை மறந்து கற்பனையான ஒரு மனோராஜ்யத்தில் தான் பகவான் என்ற எண்ணத்துடன் வாழ பகவான் வசதி அளிக்கிறார். ஓகே, இந்த ஜீவராசி என்ன மாதிரியே அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், சரி போட்டோம் அப்படின்னு அது கிருஷ்ணா வசதி பண்ணி கொடுக்குறாரு. ஆனா எந்த முதலாளி இது செய்ய மாட்டார். இந்த ஜட உலகத்துல எந்த முதலாளியும், நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன், நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன், நான் முதலாளி ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனில, இங்க நான் தான் முதலாளி அப்படின்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவேன். என்ன பண்ணுவாங்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியும். இவன் பாரு, நேற்று வேலைக்காரனா இன்னைக்கு முதலாளியாக ஆசைப்படுறேன். என்ன துணிச்சல் இவனுக்கு! கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியும். இப்படி இந்த ஜட உலகத்துல எங்க போனாலும் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா நான் முதலாளி ஆக முடியாது. நான் என்னைக்குமே சர்வெண்ட் தான், நான் என்னைக்குமே சர்வெண்ட் தான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு? யாராவது ஆன்மீக உலகத்துல நான் கடவுள் ஆகும்னு நினைச்சா கிருஷ்ணா இந்த பூமிக்கு அமைச்சாரு. சரி போ, நீ போய் அனுபவிக்க ட்ரை பண்ணு, நீ போய் அனுபவிக்க முயற்சி பண்ணுன்னு ஜன உலகத்தை படைச்சிட்டு, ஜட உலகத்தை படைச்சு கிருஷ்ணா நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு. அவர் ஒன்றும் அனுபவிக்கிறது, ஜட உலகத்தை கிருஷ்ணா ஒன்றும் அனுபவிக்கல. ஏன்னா இந்த ஜட உலகம் ரொம்ப கீழ்நிலையானது, கீழ்நிலையானது. இதை விட உயர்ந்த சுய கிருஷ்ணர் அமைச்சிட்டு இருக்காரு ஆன்மீக லோகத்துல. ஆன்மீக லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணா நீ உன்னதமான நிலையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதனால இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணருக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. உண்மையில சொல்ல போனா, உண்மையில பார்த்தா நமக்கும் இந்த ஜட உலகத்துல ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஏன்னா நமக்கு உண்மையான ஆனந்தம் கிருஷ்ணனுடைய உலகத்துலதான் இருக்கு, கிருஷ்ணா கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் புரோபாடுறார், கிருஷ்ணா இஸ் தி ரிசர்வாயர் ஆஃப் ப்ளஷர். கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம், எல்லா இன்பத்தின் இருப்பிடம் கிருஷ்ணர் தான். ஆனா நம்ம அதை உதறி தள்ளிட்டோம், எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், நானே இன்பம் அனுபவம். என்ன கிருஷ்ண இன்பத்தின் இருப்பிடம், நானே இன்பத்தின் இருப்பிடமா இருக்கு. இந்த பால்சிக்கு பொய் அகங்காரம், இந்த பொய் அகங்காரம் தன் சிறு சுதந்திரத்தை, இங்க பொண்ணோட ரொம்ப அழகா சொன்னார், இந்த சிறு சுதந்திரத்தை ஜீவாத்மா எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பேர் தான் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? நான் எப்படி வேணாலும் செயல்படுறேன். சோ கிருஷ்ணா நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு, சிறு சுதந்திரம். அந்த சிறு சுதந்திரத்தை நாம் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கிருஷ்ணா அமைச்சு விட்டு. சரி போ, ஏ ஜீவாத்மாவே, நீ நான் வேண்டாம்னு நினைக்கிற, நீயே கடவுளா இருக்கணும் பகவானா இருக்கணும்னு நினைக்கிற, நீயே கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற, நீயே அனுபவிக்கணும்னு நினைக்கிற, அகம் போக்தா அகம் கர்த்தா, நான் தான் காரணமா இருக்கணும், அகம் ஈஸ்வரா நானே கட்டுப்படுத்தணும், எல்லா இடத்துலயும் நான் எனது 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 என்னுடையது என்னுடையது. ஜெய ஜெகநாத சுவாமி.
கிருஷ்ணா ஓகே, இப்போ ஜட உலகத்துக்கு போ. உன்னுடைய எண்ணக்கண்ணீர் இந்த எண்ணக்கண்ணீர் எனக்கு சொந்தம், இந்த ஆறு எனக்கு சொந்தம், இந்த மலை எனக்கு சொந்தம், இந்த நதி எனக்கு சொந்தம். சொந்தம் கொண்டாடு, போய் சொந்தம் கொண்டாடு. ஆனா உன்னால நிரந்தரமாக சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரு நாள் நீ அதை இழந்துதான், அது இழந்துதான் நிரந்தரமா சொந்தம் கொண்டாட முடியும். ஏன்னா இதுதான் அறியாம ஜீவாத்மா நினைக்கிறா, இந்த ஜட உலகம் என்னுடைய, இந்த ஜட உலகம் என்னது? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பாட்டெல்லாம் பாடுறாங்க. உலகம் பிறந்தது எனக்கு தான், படைச்சது எனக்கு தான், ஓடும் நதி எனக்கு, எல்லாம் எனக்கு தான், எனக்கு தான். சரி ஓகே, ஜீவாத்மாவே, உனக்காக கிருஷ்ணன் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. கிருஷ்ணா உனக்காக நதிகளை படைச்சிருக்காரு, மலைகளை எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றி செலுத்தணும். அதை முதல்ல அவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நோ, எனக்காக 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 எனக்காக. இந்த எனக்காக அப்படிங்கிற மமகாரம், என்னுடையது என்ற அகங்காரம், நான் என்ற அகங்காரம், இதுதான் ஜீவாத்மா இந்த உலகத்துல இந்த பல்வேறு உடல்கள்ல மாற வைக்கும். நீங்க பாருங்க, எல்லா ஜீவராசிக்கும் இந்த அகங்காரம், எல்லா ஜீவராசிக்குள்ளயும் இந்த அகங்காரம், இந்த மமகாரம் இருக்கு. நான் கோஷாலை வச்சிருக்கேன். இந்த கோஷாலையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலியா இருப்பாங்க. நீங்க இந்த கோமாதா கிட்ட, ஆக்சுவலி கோமாதா நம்ம வழிபடப்பட வேண்டியவங்க, அவங்க கோமாதா தான். ஆனாலும் அவங்களுக்குள்ளேயே அந்த பால்சிக்கு இருக்கு. என்னன்னா ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஃபேமிலிக்கு ஆகாது. இந்த குடும்பம் அந்த குடும்பத்தோட சேராது, அந்த குடும்பம் இந்த குடும்பத்தோட சேராது. இந்த பசு என்ன பண்ணும்? தன் கண்ணுக்குட்டி நக்கி கொடுக்கும், அடுத்த கண்ணுக்குட்டி போய் முட்டும். அந்த பசு என்ன பண்ணும்? அவங்க கண்ணுக்குட்டி நக்கி கொடுக்கும், இன்னொரு கண்ணுக்குட்டி போய் முட்டும். அப்ப என்னது? இது ஏன் கண்ணுக்குட்டி, இது ஏன் ஃபேமிலி. ஏய், நீ எப்படி என் கண்ணுக்குட்டிட்ட வரலாம்? ஏன்னு நான் இவளோட அம்மா. அவங்களுக்குள்ளேயே அகங்காரு. இந்த பாலிசிக்கு எவ்ரி லைஃப் ஆஃப்டர் லைஃப் பிறகு தோறும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பட் ஆனாலும் கோமாதா வர்ஷிப்பபிள். ஏன்னா அது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. பட் ஆனா பாருங்க, அவங்களுக்குள்ளேயும் இந்த நேச்சர் இருக்கு. நேச்சர், என்னுடைய ஃபேமிலி, இது என்னுடைய ஃபேமிலி, அது அவங்க ஃபேமிலி. அந்த ஃபேமிலி எப்படி என் கூட ஜாயின் ஆகலாம்? அவங்களுக்குள்ள நட்பு, பகைமை, பற்றுதல் இருக்கு. எல்லா ஜீவராசிக்குள்ள இருக்கு. அது ஜட உலகத்துல சின்ன எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும், இந்த 14 லோகத்துல எங்க போனாலும், 14 லோகத்துக்குள்ள எங்க போனாலும் இந்த நான், எனது, என்னுடையதுங்கிற பற்றுதல் பொய் அகங்காரம். ஏன்னா ஜட உலகமே அதுலதான் இயங்குது. ஜட உலகமே அதுலதான் இயங்குது. மாயாசக்தி. இந்த மாயாசக்தி எப்படி வசீகரிக்கு நேற்று பார்த்தோம். மனசு மூலமா வசீகரிக்குது. சரி, அப்ப என்ன நடக்குது? இதுதான் ஒரு சயின்ஸ். ஆக்சுவலி ஒரு சயின்ஸ். என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜீவாத்மா இந்த உடல் எடுத்துக்கிட்டு அவன் நான் இன்பம் அனுபவிக்கணும், முயற்சி பண்றேன். அந்த முயற்சியில தோல்வி அடையும் போது அடுத்த உடலை போற இன்பம் அனுபவிக்கிற எண்ணம் கேரி ஆகிட்டே இருக்கு. லைஃப் ஆஃப் லைஃப் பிறவி தோறும் அனுபவிக்கிற எண்ணம் போயிட்டே இருக்கு. எப்படி? வாசாம்சி ஜீனானி யதா விகாய நவாதி நரோபரான். காற்று வாசனையை சுமந்து செல்வது போல நாம இந்த உடல் இருக்கிற ஆசைகளை சுமந்து இன்னொரு உடலுக்கு போறோம். அப்ப என்ன அர்த்தம்? நான் ஸ்தூல சரீரத்தை தான் விட்டுருக்கேன், சூட்சும சரீரத்தை விடல. மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம் சூட்சும சரீரம், ரொம்ப சட்டில், கண்ணுக்கு புலப்படாது. ஆனா ஸ்தூல சரீரத்தோட பன்மடங்கு வேலை செய்யக்கூடிய, ஸ்தூல சரீரத்தோட பன்மடங்கு வேலை செய்யக்கூடியது இந்த சூட்சும சரீரம். திங்கிங், ஃபீலிங், வில்லிங், உணர்தல், எண்ணுதல், அனுபவித்தல். இந்த மனம் இந்த மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு இந்த உடம்பு ஒரு கருவி. மனதுல வரக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு புத்தி, அப்புறம் புலன்கள். இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க. ரோபா சொல்ற அண்டை வீட்டுக்காரன்னு சொல்றாரு. எல்லாம் க்ளோஸ், ஒரே ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரங்க.
ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்த பக்கம் வீடு, அந்த பக்கம் வீடு, மேலே வீடு, கீழே வீடு, 4 வீடு. அந்த மாதிரி இந்த உடலுங்கிற அபார்ட்மெண்ட்ல பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க, புலன்கள், மனசு, புத்தி. அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவன் ஆன்மா. ஆன்மா வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கு. ஆன்மா எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கே? புலன்கள் மூலமா, மனது மூலமா, புத்தியின் மூலம். புலன்கள் விஷயத்தை நோக்கி ஓடுது. உந்துதல், அர்ஜ், உந்துதல். பாருங்க, இந்த உந்துதல் தான் காரணம் நம்ம மீண்டும் மீண்டும் பெறப்படுகிறோம். இந்த ஜட உலகத்துல நாம் மீண்டும் மீண்டும் பெறப்படுகிறது இந்த உந்துதல் தான் காரணம். உந்துதல், அர்ஜ், கிளர்ச்சி, டெம்டேட்டிங், டெம்டேட்டிங், உந்துது அப்படியே. அதனால இந்த 6 விதமான உந்துதல்களை கட்டுப்படுத்துறவங்க தான் இந்த உலகத்துக்கே விவசாயம். விவசாயம் பிரபாதா யார் ஒருத்தர் இந்த 6 விதமான உந்துதல்களை கட்டுப்படுத்துறாங்களோ, இந்த 6 விதமான உந்துதல்களை கட்டுப்படுத்தாம ஒருத்தர் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய முடியாது. ஒருத்தர் நிம்மதியா வாழ முடியும். அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை எல்லாம் தேடுறாங்க. எங்க போய் நான் அமைதியா இருக்கிறது, எங்க நிம்மதி, எங்க நிம்மதி, எங்க போய் நான் அமைதியா இருக்கிறது, எங்க ஆனந்தமா வாழ்றது, எங்க இன்பம் அனுபவிக்கிறது. ஆனா இந்த உந்துதல்கள் தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த உந்துதல்களால நம்ம என்ன பண்ண முடியாது? நிம்மதியா வாழ முடியாது. வாச்சோ வேகம், மனசக்ரோதோ வேகம், ஜிகுவா வேகம், உதர உபஸ்த வேகம். வாச்சோ வேகம் மனசினால வர, வார்த்தையால் வரக்கூடிய உந்துதல். பேச்சு, பேச்சு உந்துதல். இது இல்லாம பேசிட்டு அப்புறம் வந்து பிரச்சனை. என்னெல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாமா பேசுறீங்க, அப்படி எல்லாம் பேசிட்டு நான் அப்படி பேசிக்க கூடாது, நான் பேசிக்க கூடாது. அதனால எவ்வளவுக்குள்ள ஒருத்தர் வந்து இந்த பேச்சினுடைய உந்துதலை கட்டுப்படுத்துறாங்க. பேச்சினுடைய உந்துதலை கட்டுப்படுத்துன்னா பேசாம இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பேசாம இருக்கக்கூடாது, பேசாம பேசணும். எது எப்படி பேசாம பேசுறது? அவர் வந்து கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பேச, கிருஷ்ணாவுடைய லீலைகள், பக்தருடைய தெய்வீக குணங்கள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், அதை பத்தி மட்டும்தான் பேச. சோ கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசணும், கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கணும். அதுதான் பேச்சினுடைய உந்துதலை கட்டுப்படுத்து. செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு வந்து நான் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன், பேசினா வம்பு. இந்த ஜன உலகத்துல பேசினா சண்டை வருது. பேசினா சண்டை வருது, பேசினா வம்பு வருது, பேசினா எனக்கு துக்கம், பேசினா வீட்டுல பிரச்சனை, நான் பேசாம இருக்கிறேன். ஆனா இருக்க முடியாது. ஜீவாத்மா நகி நகி கட்சி க்ஷணமபி நகி கட்சி ஜனமபி ஜாது கர்மக்கு. ஜீவாத்மால ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்க முடியாது. ஜெய ஜெகநாத சுவாமி. அப்ப பேசாம இருக்க முடியாது. நான் வந்து இனி யார்கிட்டையும் பேச, நான் மௌனமா இருக்கேன், நான் மௌன விரதம் இருக்கேன். மௌன விரதம் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும்? பேச்சினுடைய உறுதியில கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடும். பேச்சு வந்து கிருஷ்ணாவுடைய செயல். பேச்சு வாச்சோ வேகம், அதை கட்டுப்படுத்தணும். பேசுறதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேன், நான் யாரை பத்தி பேசுறேன், அந்த பேச்சு எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் தருமா, அந்த பேச்சு என்ன பிரச்சனையில கொண்டு போய் விடாம எனக்கு ஆனந்தம் கொடுக்குமா, நான் பேசுறதுனால எனக்கும் சந்தோஷம், மற்றவங்களும் சந்தோஷம் கிடைக்குமா, நான் பேசுறதுனால எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்குமா, நான் பேசுறதுனால எல்லாரும் இன்பம் அனுபவிப்பாங்களா, அந்த பேச்சு ஆன்மீகமான பேச்சா இருக்கும், கிருஷ்ணரை பற்றி. அதுதான் முழு திருப்தி நேர்ப்பார். இல்லாட்டி இந்த பௌதிக விஷயங்களை பேசுறதுனால பௌதிகவாதிகளும் இப்ப கிடைக்கும். பௌதிக விஷயத்தை பேசும்போது இவர் நல்ல சினிமா கதை அழகா சொல்றாரு, இவர் நல்ல டிவி சீரியலை பத்தி பேசுறாரு, வெரி குட், வெரி நல்லா இருக்கு, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அந்த சீரியல் என்ன ஆச்சு. சோ இது வந்து இது யாருக்கு? பௌதிகவாதிகளுக்கு விருப்பமா இருக்கும். ஆனா துக்கத்துல தான் முடியும். ஏன்னா எப்பவுமே இதுல திருப்தி கிடையாது, அதிருப்தி தான். அதனால கிருஷ்ணா பத்தி மட்டும் வாட்சோடு மனசா, மனதினால வரக்கூடிய வேகம். பாருங்க, நேற்று பார்த்தோம், மனசுதான் மாயோட ஏஜென்ட். மனதினால வரக்கூடிய ஏகம், மனது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. மனதை பிடிச்சி உட்காரு. மனமே, நீங்க குரங்கு வேலை எல்லாம் பண்ணாத, பேசாம உட்காரு. நீ குரங்கு வேலை. இந்த குரங்கு என்ன பண்ணும்? இந்த குரங்காட்டி இருக்கால, ஆறாராமா ஆறாராமா ஆறாராமா, அவன் டைவடிக்கும். குரங்கு டைவடிக்கும். வேற குரங்கு என்ன பண்ணுவோம்? இந்த மரத்துல அந்த மரத்து தாவும். நான் விருந்தாவனத்துல பாத்துக்கேன்.
பிருந்தாவனத்துல நிறைய குரங்குகள் இருக்கும். அது என்ன பண்ணும்னா ஒரு மரத்துல ஏறி அதுல உள்ள பழத்தை மட்டும் சாப்பிடாது. மரத்துல ஏறி கிளக் 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 மலை மலை மரத்தை ஃபுல்லா கரைச்சி விட்டுரும். அப்புறம் அடுத்த மரத்துக்கு தாவும். அதுவும் சாப்பிடாது. அதான் குரங்கு முழுசாவும் சாப்பிடாது. அப்புறம் குரங்கோட நேச்சர் இருக்குது, லபக் லபக் லபக்னு எடுத்து இங்கெல்லாம் அடக்கி வச்சுக்கணும். அடுத்தவங்க கிடைக்க கூடாது, இல்ல நானே சாப்பிடணும். பறக் 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 எடுத்து எல்லாம் இங்க வச்சுக்கணும். இந்த 2 இடத்துல அடக்கி வச்சு. சோ இதான் குரங்குத்தனம். சோ இந்த குரங்குத்தனம் மனசு பண்ணிட்டே இருக்கு. நான் தான் அனுபவிக்கணும், அவன் இப்படி அனுபவிக்கலாம். ஆஹ் சோ இந்த மனசுல இருந்து உந்துதல் வந்துகிட்டே இருக்கு. மனசுல இருந்து ஒரு உந்துதலா வருது. சொல்லிக்கிட்டே இருக்கு, மனசு டிக்டேட் பண்ணிட்டு இருக்கு. நீ அனுபவி, நீ அனுபவி. உனக்கு என்ன வயசாச்சு? அனுபவிக்கதான் இருக்கு, அனுபவிக்கதான் இருக்கு. ஜட உலகமே அனுபவிக்கதானே. இப்ப அனுபவிக்காம எப்ப அனுபவிக்க போறேன்? இந்த மாதிரி உந்துதல். அப்போ அறியாம எப்படி சொல்லுது பாருங்க. அறியாம மடமை, முட்டாள்தனம். என்னன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு டிவோட்டி, நீங்கள் அவங்க ஃபேமிலியில அவங்க சொந்தக்காரங்க எவ்வளவு முட்டாளா இருக்காங்க பாரு. அவங்க சொந்தக்காரங்க சொல்றாங்களா அந்த டிவோட்டிட்ட, உங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு, நீங்க போறீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு, எங்களுக்கு இன்னும் அனுபவிக்கிறதுக்கு என்ன எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கு. நாமளும் உங்க வயசு வரும்போது வரோம். எப்படி மாயா டிக்டேட் பண்ணுது. மாயா எப்படி வேலை செய்யுது. சோ மாயா வெரி ஸ்ட்ராங். மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மாயா சக்தி இது மனசு பாருங்க, மாயாவோட ஏஜென்ட். இந்த மாயாவோட ஏஜென்ட் மனசு சொல்லுது, நான் இன்னும் அனுபவிக்கணும். எனக்கு என்ன வயசாச்சு, நான் சின்ன வயசு, நான் எல்லாம் அனுபவிச்சுட்டே வரேன். நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. அவங்க அம்மாவை பார்த்து அந்த மாதிரி வயசானவங்களை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க சொல்றாங்க, நீங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு ஹரே கிருஷ்ணா போயிருக்கீங்க. நாங்க இன்னும் எவ்வளவு அனுபவிக்கணும். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நாங்களும் ஒரு நாள் வருவோம். இதுதான் போலீஸ்னஸ். இதுதான் அறியாம, மடமை, முட்டாள்தனம். நீ இந்த உலகத்துல அனுபவிக்க முடியாது. நீ எதோ அனுபவம் நினைச்சிட்டு இருக்கியோ அது அனுபவமே இல்ல, அது இன்பமே இல்ல, அது துன்பம். ஆனா புரியாது. அந்த அளவுக்கு இந்த இந்த ஜட சக்தி கவர், மாயா சக்தி அவ்வளவு கவர்ச்சி, பல 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 கவர்ந்து இழுக்குது. ஓ, ஜீவாத்மாவே, உனக்கு என்ன வயசாயிடுச்சு, நீ அனுபவிக்க வேண்டியவன். இதெல்லாம் விட்டுட்டு போயிடாத. இதெல்லாம் உனக்காக தான். இந்த ரெஸ்டாரண்ட் உனக்காக, இந்த பப்பு உனக்காக, இந்த கிளப் இதெல்லாம் உனக்காக தான். இதெல்லாம் விட்டு போயிடாத நீ. அப்புறம் எப்ப நீ அனுபவிக்க போற? இதுதான் மைண்ட் சொல்லுது. மைண்ட் சொல்றத கேட்கவே கூடாதுன்னு மனசு சொல்றதை கேட்கவே கூடாது. ஏன்னா நம்மளை அழிக்கிறது தான் மனசோட வேலையை. இந்த ஆன்மா இங்க இந்த தொடர்ந்து இந்த மாயினுடைய பிடியிலே மாயா பிடிச்சிட்டு, நாம தான் மாயா பிடிச்சிட்டு இருக்கோம். மாயா நம்மளை பிடிக்கல. நாம தான் மாயா. ஒரு ஒரு வகையில பார்த்தா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மாயா தான் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. இல்ல, நாம தான் மாயை பிடிச்சிட்டு விட மாட்டேங்குது. மாயா ஓகே, உக்காந்துக்க, ரைட், வா உக்காந்துக்க, என் மடியில உட்காந்துக்க. மாயாவை பிடிச்சிட்டு, நான் மாயாவை பிடிச்சதுனால மாயா என்ன விட மாட்டேன். இதே நான் கிருஷ்ணனை பிடிச்சுக்கிட்டா கிருஷ்ணன் என்ன விட மாட்டேன். ஆஹ் சோ நான் என்ன பண்ணணும், நான் கிருஷ்ணாவை பிடிச்சுக்கணும். நான் கிருஷ்ணாவை பிடிச்சுக்கிட்டேன்னா கிருஷ்ணன் என்ன விட மாட்டாரு. நான் கிருஷ்ணரை உதறி தள்ளிட்டு மாயாவை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மாயா என்ன பண்ணுது, சரி ஓகே பிடிச்சிட்டு இருக்கு. இவன் என்ன எனக்கு என்ன 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 இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி என்கிட்டே இருப்பாரு, இங்க இருந்துக்கோ. சோ இப்படி இந்த அனுபவிக்கிற என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா. இந்த அனுபவிக்கிற எண்ணத்தோட ஜீவாத்மா என்ன பண்றான், இந்த உடல்ல நிறைவேறாம அடுத்து விடுது. அது வெரைட்டியா இருக்கு. எல்லா ஜீவராசிக்கும் அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு. ஒரு சின்ன எறும்புல இருந்து பூச்சியில இருந்து பிரம்மா வரைக்கும் 17 14 லோகத்துல எல்லாருமே அனுபவிக்கும். சோ இதுல என்னன்னா, அவங்க உண்மையான அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது, என்ஜாய்மெண்ட் இல்ல. அவங்க பேரளவான இன்பத்தை தான் அனுபவிக்கும். பேரளவான இன்பம். இப்படி இந்த ஜன உலகத்துல திட்டம் போட்டுட்டீங்க. இங்க ஜன உலகத்துல போடுற திட்டம் பூரா அனுபவிக்கிறது தான். நீங்க பாருங்க, விஞ்ஞானிகள் திட்டம் மேல திட்டம் போடுறாங்க. புது புது கண்டுபிடிப்புகள் எதுக்காக அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு டிஸ்பிளேயே இல்லாத போன் நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம்.
டிஸ்பிளே கிடையாது, கண்டுபிடிச்சிருக்காரு புதுசா. அடுத்து வரும், டிஸ்பிளே இருக்காது, நீங்க ஜஸ்ட் உங்க ஹேண்ட்லயே பாத்துக்கலாம், டிஸ்பிளே தேவையில்லை. சோ இப்படி அனுபவிக்கணும், ஜீவாத்மாவுக்கு வந்து அனுபவிக்கணும். அதுக்கு விஞ்ஞானிகள் வந்து அதுக்கு புதுசு புதுசா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அதுக்கு புத்தி யாருங்கிறா? கிருஷ்ணா தான். ஓகே, இந்த ஜீவாத்மா அனுபவிக்க நினைக்கிறான், ஏ விஞ்ஞானி நீ கண்டுபிடிச்சுக்கோ, அதுக்கான நாலேஜ் நான் உனக்கு கொடுக்குறேன். ஓ வெரி நைஸ், வெரி நைஸ். அமெரிக்கா எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, அங்க போனா எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம், அது அமெரிக்கா போய் அனுபவிக்கணும். சிங்கப்பூர்ல போய் அனுபவிக்கலாம், மலேசியால போய் அனுபவிக்கலாம், லண்டன் போலாம், பாரிஸ் போலாம், அனுபவிக்குங்கிறது அனுபவிக்கணும். சோ இந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்து வேரூன்றி இருக்கு நம்ம மனசுல, வேரூன்றி இருக்கு. அது எப்படி கிருஷ்ணர் இல்லாம அனுபவிக்கிற எண்ணம், கிருஷ்ணரை விட்டுட்டு அனுபவிக்கிற எண்ணம் வேரூன்றி இருக்கு. ஆனா ஜீவாத்மா பாவம், அவனுக்கு தெரியல, கிருஷ்ணரை விட்டுட்டு இங்க இன்பம் காண முடியாது, அனுபவிக்க முடியாது. சோ மாயா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ மாயையால் கவரப்பட்ட ஜீவராசி பகவானின் பகிரங்க சக்தியால் அளிக்கப்படும் பலவித ரூபங்களில் தோன்றுகிறார். பாருங்கள், லைஃப் ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் லைஃப், பிறகு ஏதோ ஒரு மாறி மாறி அனுபவிக்க முயற்சி பண்றான். அப்ப உடல் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா எண்ணங்களை சுமந்துகிட்டே இருக்கு. அந்த பூர்த்தி அடையாத எண்ணம், அந்த பூர்த்தி அடையாத எண்ணங்களை சுமந்துகிட்டு ஆன்மா உடல் மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் இன்னைக்கு அந்த கதை பிரபா சொன்னார். சின்ன ஸ்டோரி தான். இந்திரா ஒரு தடவை பன்றி ஆயிடுவாரு. இந்திரன் ஏதோ சாபத்தினால பன்றி ஆயிட்டாரு. அவர் பன்றி ஆன உடனே அவருக்கு அங்க ஃபேமிலி இருக்கு, பன்னிக்குட்டி ஒய்ஃப், பன்னிக்குட்டி குழந்தைங்க. சோ பிரம்மா வந்து இந்திரனை கூப்பிடணும். இந்திரா வந்து கீழே போயிட்டாரு, அவர் சாபம் வந்து, சரி பரவாயில்ல திரும்ப வரட்டும். பிரம்மா வந்து கூப்பிடுறாரு, இந்திரா நீ வந்து சொர்க்கராஜன், நீ தேவேந்திரன், அங்க இருக்க வேண்டியவன், இங்க இருக்கியே வா. இந்திரன் சொன்னார், எப்படி வர முடியும், எனக்கு ஃபேமிலி இருக்குது, ஐ ஹாவ் a wife, children, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், பன்னிக்குட்டி குழந்தைங்க, பன்னி மனைவி, பன்னிக்கா. அவனால ஃபேட்டா இருக்கு. நீங்க எங்காவது பன்னிக்குட்டி ஒல்லியா இருந்து பாத்துக்கிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபேட்டியா இருக்கு. அதான் திட்டுவாங்க, எல்லாம் பன்னி மாதிரி திட்டுறாங்க. சோ அனுபவிக்கிற எண்ணம். கழுத, கழுத உழைச்சுன்னா பாகவதத்துல 4 மிருகத்தோட பேர். வராக உஷ்ட புருஷ பசு, 4 விதமான விலங்கு: ஒட்டகம், கழுத, பன்றி, நாய். ஸ்வா அப்படின்னா டாக், கரா அப்படின்னா கழுத, உஷ்டா அப்படின்னா ஒட்டகம், அப்புறம் வில் அப்படின்னா பன்றி. 4 விலங்கு கொடுத்திருக்காங்க உதாரணம். ஏன்னா அனுபவிச்சுதான் இருக்கு. இந்த அனுபவிக்கிற எண்ணம் தான் இதே மாறிட்டு இருக்கு. இந்த உடல்ல அனுபவிக்க முடியல, அந்த அனுபவிக்க முடியாத ஆசை, நிராசையோட இந்த உடலை விடுறாங்க. ஆசை தீரல, அப்ப என்ன ஆகுது, அடுத்த உடல். இப்படி கிருஷ்ணா, இப்ப நம்ம இப்ப வந்து நம்ம ஒரு சூப்பர் மால் ஒரு மால் போறோம், பெரிய மால், சூப்பர் மார்க்கெட், பெரிய மால். இந்த மால்ல போனீங்கன்னா அங்க விதவிதமான டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. ஒரு பேஸ்ட்லயே 50 வெரைட்டி இருக்கு. ஒரு கம்பெனி பேஸ்ட் எடுத்தா அதுல நான் முதல்ல அந்த 14, 31 பயோடியா பல்புடின்னு ஒன்று போட்டுச்சு. அதுக்கு ஒரு கோபால் பல்புடின்னு வெள்ளையா ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் கோல்கேட் பேஸ்ட்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த கோல்கேட் பேஸ்ட் ஒரே ஒண்ணு வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோல்கேட் பேஸ்ட், இப்போ கோல்கேட் ஜெல்லு, கோல்கேட் ஆக்டிவா, அது ஒரு 10, 20 வெரைட்டி. எதை வாங்குறது மண்டபிச்சு. அந்த மாதிரி வெரைட்டி இஸ் மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். விதவிதமானது அனுபவங்களை அனுபவிக்கணும். இப்படி பேஸ்ட்லயே ஒரு 50 வெரைட்டி இருக்கு, ஷாம்புல ஒரு 50 வெரைட்டி, சோப்புல ஒரு 50 வெரைட்டி, இப்படி ஃபுல்லா டிஸ்பிளேல வச்சிருக்கான். சோ நாம என்ன பண்றோம், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறோம். எனக்கு வந்து சாண்டில் சோப் தான் பிடிக்கும், எனக்கு வந்து அந்த பேஸ்ட் தான் பிடிக்கும், எனக்கு இந்த பிரஷ் தான் பிடிக்கும். அவங்களுக்கு விருப்பத்தை அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கிருஷ்ணா டிஸ்பிளே பண்ணிட்டாரு. 84 லட்சம் வகையான உடலை கொடுத்துட்டாரு. 84 லட்சம் வகையான உடல்.
ஓகே ஜீவாத்மா அனுப்புவி, உனக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ, என்ன வேணா சூஸ் பண்ணிக்கோ, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதான் சுதந்திரம். கிருஷ்ணா வந்து சாய்ஸ் கொடுத்துட்டாரு, சுதந்திரம் கொடுத்துட்டாரு, சாய்ஸ் கொடுத்துட்டாரு, ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு, வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு, சுதந்திரம் கொடுத்துட்டாரு, வாய்ப்பும் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஓ போலாம், என்ஜாய், அனுபவிங்க. சோ ஜீவாத்மா இங்க வந்து ஒரு லைஃப்லயும் பயிற்சி பண்ற, இந்த உடல்லயே மாற்றம் ஆயிட்டு பிரபா சொல்றாரு. இந்த உடல்ல 6 விதமான மாற்றம். முதல்ல தாயினுடைய கருவுல தோன்றி படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்ச காலம் அந்த உடல்ல தங்கி அப்புறம் இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ணி வளர்ச்சி கொஞ்சம் போயிடும். அப்போ இதுல இருக்க கௌமாரம், யௌவனம், ஜரா, குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை, இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு. தினமும் தினமும் இந்த உடல் மாறிட்டு இருக்கு, நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருக்கு. ஒரு நாள் இந்த உடல் வந்து உதவாது. என்ன பண்ணும், அடுத்த உடலுக்கு பழைய ஆடையை கலந்து புதிய ஆடையை எடுத்துக்கொள்ளும். பழைய ட்ரெஸ் தூக்கி வீசிட்டு புதிய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிற மாதிரி ஆத்மா இந்த உடலை தூக்கி போட்டு வேற உடல், அப்புறம் அந்த உடம்புல கொஞ்ச காலம் அதை விட்டுட்டு வேற உடல். இப்படி சரீர யாத்திரா. கிருஷ்ணா சொல்றாரு பகவத்ல, சரீர யாத்திரா. ஆத்மா உடல் மாறிக்கிட்டே இருக்கான், சரீர யாத்திரா. சரீரம் மாறி மாறி யாத்திரை போயிட்டே இருக்கு. ஆன்மா வந்து சரீரம் மாறி மாறி யாத்திரை போயிட்டே இருக்கு. சோ அது மாதிரி கிருஷ்ணா வந்து ஜீவாத்மாவுக்கு நிறைய ரூபங்களை கொடுத்துட்டே, உடல் கொடுத்துட்டே இருக்கு. பௌதிக குணங்களில் இன்பம் அனுபவிக்கும் வேலையில் சிறைப்பட்ட ஜீவராசி. நான் இந்த உடல் இருந்து வெளியே போகும் சிறைப்பட்ட ஜீவராசி. நான் எனது எனும் தப்பெண்ணத்தில் ஆழ்ந்து விடுகிறான். அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா மறந்தாச்சு. யமுனாச்சாரியர், யமுனாச்சாரியா ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ஒரு பெரும் ஆச்சாரியர். அவருடைய தாத்தா வந்து அவர் பெரிய ஆச்சாரியர், நாதமுனி. நாதமுனி பெரிய ஆச்சாரியர். அந்த நாதமுனி ஒரு நாள் தீர்த்த யாத்திரை போயிருந்தார் விருந்தாவன். அங்க யமுனா நதிகள் இருக்கும்போது அவர் பையனுக்கு குழந்தை பிறந்தது. அப்போ அவருக்கு யமுனான்னு பேர் வச்சார். யமுனா நதிகள்ல பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு யமுனா. பிற்காலத்துல ஆச்சாரியர் தான் யமுனா ஆச்சாரி, யமுனான்னு பேர் வச்சார். பாருங்க மாயா சக்தி எவ்வளவு ஸ்ட்ராங்னு யமுனா ஆச்சாரியர் வாழ்க்கையிலும் தெரிஞ்சுக்க. யமுனா ஆச்சாரியா அவர் தாத்தா என்ன பண்ணாரு, நாதமுனி சின்ன வயசுல ஒரு குருகுலத்துல சேர்த்துட்டார். அப்பெல்லாம் வந்து 5 வயசு இருக்கும் போது வேத பாடசாலையை சேர்த்திடுவாங்க. குருகுலத்துல படிச்ச ஒரு பெரிய ஸ்காலர். யமுனாச்சாரியா வந்து சீக்கிரமாவே வந்து சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறேன். வேதங்கள், புராணங்கள், பகவத்கீதா, இதெல்லாம் வெரி எக்ஸ்பர்ட் ஸ்காலர் குருகுல. அப்போ இந்த யமுனாச்சாரியர் சின்ன வயசு குருகுல படிச்சுட்டு இருக்க, 10-11 வயசு தான். அவர் குரு வந்து ஒரு திக்விஜய் பண்டிட் தோற்பிச்சுவார். திக்விஜய், ஒரு திக்விஜய் பண்டிட். இந்த திக்விஜய் பண்டிட்னா அவங்க பல திக்குகள்ல போய் ஏதாவது அவங்க நான் திக்விஜய் பண்டிட் என்ன ஜெயிப்பாங்களா தர்க்கம் பண்ணும். சாஸ்திரம் படிச்சுட்டு வேதம் எல்லாம் படிச்சு போய் தர்க்கம் பண்ணும். இந்த தர்க்கம் உதவாது, இது வெறும் பொய்யகங்காரம் தான். சாஸ்திரம் படிச்சா பண்ணி பாருங்க, ஆனா சாஸ்திரம் படிச்சுட்டு தர்க்கம். வித்யா வினய சம்பன்னேங்கிறார் கிருஷ்ணா. சாஸ்திரம் படிச்சா பணி பாருங்க. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சனீச்சைவ சபாகைச்ச பண்டிதா சமதர்ஷனா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது, கற்றறிந்த தன்னடக்கமுள்ள சாது. பிராமணன், யானை, நாய், நாயை தின்னும் சண்டாளன் எல்லோரையும் சமநோக்கு காட்டு. ஆனா இந்த கோலாகலா பேரு, கோலாகலா திக்விஜய் பண்டிட், அவருக்கு பெரிய அகங்காரம், நான் எல்லா திசையிலும் போய் ஜெயிப்பேன். அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு காசி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், நவதீப், இதெல்லாம் வந்து பாண்டித்துக்கு பேர் போன இடம். பெரிய பண்டிதர்கள், ஸ்காலர்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால என்ன, இந்த மாதிரி ஊர்களுக்கு போய் அங்க தர்க்கம் பண்ணி அங்க உள்ள பிராமணர்களை பண்டிதர்களை ஜெயிச்சு, பாத்தீங்களா நான் எல்லா திசையும் ஜெயிச்சிட்டேன். இமய முதல் குமரி வரை பிரயாணம் செஞ்சு எல்லா முனிவர்களுடைய எல்லா பிராமணருடைய பண்டிதர்கள் தர்க்கம் பண்ணி, ஐ ஆம் த கிரேட் பண்டிட் ஆஃப் அமௌங் த பண்டிட் அண்ட் பிராமணாஸ். எவ்வளவு பொய்யாங்க ஸ்ட்ராங்கர். ஆக்சுவலி பண்டிட் பிராமணா அப்படின்னா சாத்விகமா இருக்கும். ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த வேத கல்வி படிச்சு பொய் அகங்காரத்துல இவங்க போய் தர்க்கம் பண்ண. சோ வேதம் படிக்கிறது தர்க்கம் பண்றதுக்காக அல்ல,
வேதம் படிக்கிறது கிருஷ்ணரை உணர்றதுக்காக. ஆனா என்ன பாருங்க, இதான் மாயா. சோ மாயா வெரி பவர்ஃபுல். மாயா என்ன பண்ணுது, இந்த பொய் அகங்காரத்து மூலமா மனசுல வந்து, ஏய் நீ வேதம் எல்லாம் படிச்சுட்ட, நீ பெரிய பண்டிதன், நீ யார வேணா தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிடுவ, உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது, யூ ஆர் த கிரேட் ஸ்காலர். அப்படியே தலையில 2 கொம்பு. ஐ ஆம் த கிரேட் ஸ்காலர். கோலாகலா. ஆயிரக்கணக்கான சீடர்கள். அவரு ஸ்ரீரங்கம் வந்து அவருடைய யமுனாச்சாரிய குருகுலத்துல இருக்கிற அவர் குருவை வந்து தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுட்டு இந்த கோலாகலாக்கு பயங்கர வரவேற்பு. மன்னர்கள்லாம் கை கட்டி சேவை பண்றாங்க. ஏன்னா பெரிய ஸ்காலர், கிரேட் ஸ்காலர் அண்ட் பண்டிட். ஓ வெரி பவர்ஃபுல். ஓ பிராமணரே அந்தனரே, நீங்க வந்து என்னுடைய அரண்மனையிலே தங்கிக்கங்க, நீங்க எங்க கூட இருங்க அப்படின்னு மன்னர்கள்லாம் சிறப்பு கம்பளம் பிரிச்சு வரவேற்கிறாங்க கோலாகலம். சக்தி வாய்ந்த பிராமணர் இவரு, தபஸ்வி, அஹ், வேதம் எல்லாம் படிச்சவரு, கிரேட் ஸ்காலர். இன்னும் கொஞ்சம் கூடி கர்வம் அதிகமாகும். பாத்தீங்களா மன்னர்களே எனக்கு பணிவிடை செய்யறாங்க. மன்னர்களே, அவன் மணிமுடி தலையில் தரையில் விழுக எனக்கு நமஸ்காரம் பண்றான். ஐ ஆம் த கிரேட் ஸ்காலர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். இந்த பிரபஞ்சத்துல நான் பெரிய பண்டிதன். மன்னன்மார்கள் என் முன்னாடி வந்து தலை வணங்குறாங்க. என்ன பண்ணாரு கோலாகலா, தங்கிட்ட தோத்தவங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு வரி பணம் கட்டணும். அரசாங்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, ராஜாவுடைய சபையில் போய் உட்காந்துட்டு, திக்கு விஜய் பண்டிட் எல்லாம் ஜெயிச்சு எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வரி பணம் கட்டுங்க. கோலாகலா வந்து யமுனாச்சாருடைய குருகுல வாத்தியாரு ஜெயிச்சிருவார். அப்போ ஒரு நாள் கோலாகலா தன்னுடைய சீடர்கள் அனுப்புறாரு. யாருக்கு, இந்த வரி வரி பணம் வசூல் பண்றதுக்காக ஆசிரமத்துக்கு அனுப்புறாரு. போய் அந்த பிராமணாட்ட வரி பணம் வாங்கிட்டு வாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்தணும், என்கிட்ட தோத்து போயிட்டாரு. அப்போ கோலாகலோட சீடர்கள்லாம் வராங்க. யமுனாச்சாரியுடைய ஆசிரமத்துக்கு வந்து அங்க குருகுலத்துக்கு வந்தாங்க. அப்ப சின்ன பையன் யமுனாச்சாரி, 10-11 வயசு. அப்ப வந்து கேட்கிறாரு, ஏய் எங்க உன் வாத்தியார், எங்க உன் குரு? ஏன் எதுக்கு அவர் கேட்குறீங்க? அவர் இல்ல, இங்க வெளியே போயிருந்தார். அவர் ஆசிரமத்துல இல்ல, குருக்குள் இல்ல. யமுனாச்சாரி தான் இருந்தார். யமுனாச்சாரி கேட்குற, எதுக்கு குரு கேக்குறீங்க? உன் குரு வந்து அரசாங்கத்துக்கு வரி பணம் கொடுக்கணும். என் குரு, எங்க குரு யாரு தெரியுமா? அந்த கோலாகலா கிரேட் பண்டிட். அவருக்கு தோத்து போயிட்டாரு உன் குரு, பணம் கொடுக்க சொல்லு. ஓ உன் குரு கோலாகலவா? யமுனாச்சாரி சொல்ற சின்ன பையன் யமுனா, உன் குரு ஒரு எரும மாடு, அந்த எரும மாடுக்குள்ள சீடர்கள் அப்படித்தானே இருப்பீங்க. உன் குரு வந்து ஒரு எரும மாடு, அந்த எரும மாடுக்குள்ள சீடர்களும் அப்படித்தானே இருப்பீங்க. என்ன எங்க குருவை எரும மாடு திட்டுற நீ? உனக்கு என்ன துணிச்சல்? போய் சொல்லு, உங்க குருட்டையும் அந்த ராஜாக்கிட்டையும் போய் சொல்லு, என் குரு வந்து உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாரு. அப்படி ஏதாவது பணம் வசூல் பண்ணுமா, முதல்ல எங்கிட்ட வந்து தர்க்கம் பண்ண சொல்லு. உன் குருவை என்கிட்ட வந்து தர்க்கம் பண்ண சொல்லு. என்ன அகந்தை இந்த பையனுக்கு, ஆணவம். ஆனா உண்மையில அவருக்கு ஆணவம் இல்ல. இந்த கோலாகலாவுடைய ஆணவத்தை போக்கணும்னு இந்த சின்ன பையன் அப்படின்னா முடிவு பண்ணாரு. ஏன்னா அங்க இருக்கிற பிராமணர்கள் அழறாங்க, கதறாங்க. இந்த கோலாகலாவுக்கு யாரு, பூனைக்கு யாரு மடிக்கட்டுவது? இந்த கோலாகலாவுடைய அகங்காரத்தை யாரு போக்குவா? ஐயோ, பெரிய ஆணவத்தோட தலையில வந்து ஒரு 100 கிலோ வெயிட் வச்ச மாதிரி ஆணவத்தோட நடக்கும். என்னை யாரும் இங்க ஜெயிக்க முடியாது, நான் தான் பெரும் பண்டிதன், நீங்கெல்லாம் என்ன? அப்ப இந்த கோலாகலாவுடைய அகங்காரத்தை யார் போக்குவா? ஓ பகவானே, ரங்கநாதா, இந்த கோலாகலாவுடைய அகங்காரத்தை போக்குறதுக்கு ஒரு வைஷ்ணவர், ஒரு பிராமணர் வர மாட்டாரா? ஒரு அகங்காரத்தை போக்கணும். ஆனா யாரும் அவங்ககிட்ட பேச முடியாது. யாரும் அவங்ககிட்ட பேச முடியாது. இந்த சிறுவர்கள், அந்த கோலாகல சீடர்கள் வந்தாங்க ஆசிரமத்துல. யமுனாச்சாரியர் திட்டி வரட்டு விட்டாரு. உன் குருவுக்கு பணம் வேணுமா, பறிப்பணம் வேணுமா, முதல்ல என்கிட்ட வந்து தர்க்கம் பண்ண சொல்லு. ஏன்ட்ட என்ன வந்து ஜெயிச்சு காமிக்க சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். ஓஹோ, உனக்கு அவ்வளவு அகங்காரமா? இந்த பசங்க சொல்றாங்க, என் குரு வந்து வாண்ட தர்க்கம் பண்ணுமா, உனக்கு அவ்வளவு அகங்காரமா? இரு நான் போய் ராஜாட்ட சொல்றேன், ஜெயில பண்ணணும். நான் போய் ராஜாவுடைய சபையில போய் சொல்றேன், உனக்கு என்ன நடக்குது பாரு. போ போ பாத்துக்கலாம். சீடர்கள் எல்லாம் வந்தாங்க. ராஜா ராஜா வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் மந்திரி எல்லாம் பக்கத்துல அந்த ஒரு ஆசனத்துல குரு உட்கார்ந்துருக்காரு கோலாகலம் சபை, ராஜ சபையில. இந்த சீடர்கள்லாம் வந்து சொல்றாங்க,
அந்த பிராமணர்களுடைய குருகுலத்துக்கு போயிருந்தோம். பணம் வசூல் பண்ண அங்க ஒரு சின்ன பையன் எங்களை அவமானப்படுத்தி பேசி எங்க குரு அவமதிச்சுட்டான். என்ன ஒரு சின்ன பையனா? ஆ சின்ன பையன் சொல்றான், அவன்கிட்ட வந்து நீங்க தர்க்கம் பண்ணணுமா? நீங்க வந்து அவன்கிட்ட தர்க்கம் பண்ணணும். அவ்வளவு துணிச்சலா அந்த பையனுக்கு. ராஜா சொன்னாரு, அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. அவரு கோலாகலா சொன்ன, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், சின்ன பையன் போய் நான் தர்க்கம் பண்ணேன். அப்புறம் ஒரு பொடி பையன், பொடி பையன் அவனுக்கு இழுத்துட்டு வாங்க. ராஜா சொன்னாரு, யாருங்க போய் அந்த பையனை இழுத்துட்டு வாங்க, கைது பண்ணி கொண்டு வாங்க. காவலாளி வந்தாங்க. இப்போ ஏய் யாருங்க யமுனா? நான் தான். நீ உன்னை ராஜா கூட்டிட்டு வர சொன்னாரு. கோலாகலாம் இங்க வரமாட்டாரு. அவரு ராஜமந்திரி, ராஜகுரு, ராஜகுரு அவரு அரியாசத்தை உட்கார்ந்து இருக்காரு. ஏ சின்ன பையனே, உனக்கு என்ன துணிச்சல்? கோலாகலாம் இங்க வரமாட்டாரு, மரியாதை நீ வா. உன்னை இந்த ஊர் சொல்றாரு, இப்படி எல்லாம் கூட்டா வர முடியாது. ஓ ராஜா பையனை கூப்பிடுறாரா? பட்டத்து யானை அனுப்புங்க. பட்டத்து யானை மேல உட்கார வச்சு கூட்டு போங்க. நான் சும்மா வரல, தர்க்கம் பண்றதுக்காக வரேன். உங்க குரு வந்து ராஜகுரு, உங்க ராஜகுரு நான் தர்க்கம் பண்ண நடந்தா வரணும். பட்டத்து யானை கூட்டிட்டு வாங்க. பட்டத்து யானை கூட்டிட்டு யானை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போனேன். உனக்கு பட்டத்து யானை கேக்குதா? இரு நான் போய் ராஜான்னு சொல்றேன். இந்த காவலாளி வந்தாங்க. அந்த பையன் சின்ன பையன், பொடி பையன், பயங்கரமா பேசுறான். அவன் வந்து சும்மா எல்லாம் வரமாட்டானா, அவன் தர்க்கம் பண்றதுக்காக வரானா, யானை மேல வச்சு வர கூட்டு வரணும். யானை மேல உட்கார வச்சு கூட்டுவான். ராஜா கோவம். சரி போங்க. அந்த பையனுக்கு அவ்வளவு அகந்த யானம் இருக்குன்னா அவன் வந்து பாக்கட்டும், பேச. கோலாகலாட்ட தோத்து போய் அவன் இன்னைக்கு தண்டனை அனுபவிக்க போறான். கோலாகலா யாரு? திக்விஜய் பண்டிட். அப்டால பொடி பையன், குருக்குள்ள படிக்கிற சின்ன பையன். கூட்டிட்டு வாங்க. பட்டத்து யானை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வராங்க யமுனாச்சாரியரை. எல்லாம் ஊர்ல எல்லாம் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, சின்ன பையனை யானை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்களே. அப்போ எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, எப்படியாவது கிருஷ்ணா, ரங்கநாதா, இந்த பையனுக்கு நாலேஜ் கொடு. இந்த பையன் போய் அந்த கோலாகலோட ஆணவத்தை போகட்டும், அவன் திமிரு அகங்காரத்தை போகட்டும், ஆணவம் போகணும். இந்த பையனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்க. எல்லாம் பிராமணர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த சின்ன குழந்தை வந்து ஏதோ சவால் விடுதுன்னு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து இவனுக்கு இது பண்ணுங்க. மாறாக இந்த குழந்தை தண்டிக்கப்படக்கூடாது. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு வைஷ்ணவர்கள், பிராமணர்கள். அரண்மனைக்குள்ள நுழையிறார் யமுனாச்சாரி. சின்ன பையன், 10-11 வயசு. அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிற, தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், அப்படி சூரியனை போல தேஜஸ், ஒரு தேஜஸ். ராணி பார்த்தாங்க, ஏதோ ஒரு சூரியனே இறங்கி தன்னுடைய அரண்மனைக்குள்ள வர மாதிரி இருக்கு. சூரியன் இறங்கி அரண்மனைக்குள்ள வர மாதிரி. ராஜாவுடைய பக்கத்துல ராணி உட்கார்ந்து இருக்காங்க. ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன குழந்தை இது? அப்பவே ராணியோட மனசுல உதிச்சிருச்சு, இந்த குழந்தை ஜெயிக்கும், இந்த குழந்தை ஜெயிக்கும். இந்த குழந்தை வராங்க. அப்ப ராணி சொல்றாங்க ராஜா கிட்ட, பாருங்க இந்த குழந்தை உங்க ராஜகுருவை ஜெயிக்கிறாரு இல்லையா பாருங்க. ராஜா சொன்னாரு, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? கோலாகலா த கிரேட் திக்விஜய் பண்டிட், அவர் இந்த பூமியில இதுவரைக்கும் யாரும் ஜெயிச்சவங்க கிடையாது. பெரிய பெரிய ஸ்காலர்லாம் மண்ண கவிட்டு போயிருக்கு. பெரிய பெரிய பண்டிதர்லாம் தோத்து போய் சரணடைஞ்சிருக்காங்க. ஆப்டாலும் சின்ன பையன். உடனே ராணி சொல்றாங்க, இல்ல இந்த பையன் ஜெயிப்பான். ராஜா சொல்றாரு, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? நான் சொல்றேன் இந்த பையன் ஜெயிப்பான். அப்படி இல்லைன்னா நான் ராணியோட பதவியிலிருந்து விலைக்கு நான் உங்களுக்கு வேலைக்காரி இருக்கேன். ராணி சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஏன்னா யமுனாச்சாரியர் பார்த்த உடனே ராணியோட மனதுல உதித்தது, இந்த குழந்தை ஜெயிக்கும். ராஜா சொல்றாரு, அது நடக்காது. அப்படி ஒருவேளை அது நடந்ததுன்னா நான் என் ராஜ்யத்துல பாதி அந்த பையனுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை அந்த பையன் கோலாகலாவை ஜெயிச்சுட்டா என் ராஜ்யத்துல பாதி அவனுக்கு தரேன். ரெடியா இருந்துக்கிறாங்க ராணி. வேற யமுனாச்சாரியர் வந்தாரு. கோலாகலாவை பயங்கர கோபமா உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் கூட தர்க்கம் பண்றது, சே எனக்கு ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி, என்ன அவமானப்படுத்துது. நான் எவ்வளவு பெரிய பண்டிதன் கூட எல்லாம் தர்க்கம் பண்ணிருக்கேன், இந்த சின்ன பையன் கூட போய் தர்க்கம் பண்றதா? ஸ்மால் பாய், குருகுல் பாய், அவனுக்கு என்ன தெரியும்? எனிவே சேலஞ்சு வந்தாச்சு.
சின்ன பையனோ பெரிய பையனோ சவால் வந்தாச்சு. ஓகே, சபையில வந்து கோலாகலா உட்கார்ந்து இருக்காரு ராஜகுரு, அவருடைய ஆயிரக்கணக்கான சீடர்கள், அப்புறம் பிரஜைகள், மந்திரிகள், ஒரு பெரிய தர்பார் ஆக்சுவலி. ரமணாச்சாரியா ரொம்ப பணிவா இறங்கி, ரைட், கேள்வி யாரு கேட்கறது? நீங்களே கேளுங்களேன். கோலாகலா, ஓ ட்ரால் ஸ்மால் பாய். இந்த சின்ன பையனை போய் நான் கேள்வி கேட்கறதா? அவனை கேட்க சொல்லுங்க. இந்த சின்ன பையனை போய் நான் கேள்வி கேட்டா எனக்கு அது இன்சல்ட் பண்ற மாதிரி, அவனை கேள்வி கேட்க சொல்லுங்க. ஓகே, யமுனாச்சாரிய ஓகே, நான் கேள்வி கேட்கிறேன். நான் உங்ககிட்ட 4 கேள்வி கேட்பேன், அதை நீங்க மறுத்து பதில் சொல்லணும். அதை நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். நான் உங்களை 4 கேள்வி கேட்பேன், அதை நீங்க தர்க்க சாஸ்திர ரீதியா நீங்க அதை வந்து அகேன்ஸ்டா சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணணும். முதல்ல கோலாகலா பார்த்து உன் அம்மா ஒரு மலடுன்னு சொன்ன. அவருக்கு பயங்கர கோபம் வருது. என்னது, இந்த சிறு பையனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் அம்மா ஒரு மலடுன்னு சொல்லுவாங்க. உன் அம்மா ஒரு மலடு. கோபம் வந்துருச்சு. ஏய் பாலகனே, என்ன துணிச்சல் உனக்கு? என் அம்மா ஒரு மலடுன்னு சொல்ற நீ? நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. ஏய் ராஜா, இவனுக்கு தக்க தண்டனை கொடுங்க. இது அல்ல பதில். யமுனாச்சாரிய இதெல்லாம் பதில், பதில் சொல்லுங்க. சபையில சொல்றாங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கோலாகலா முடிக்கிறாரு. எப்படி? என் அம்மாவுக்கு நான் தான் குழந்தை இருக்கனே, குழந்தை இல்லாதவளை தானே மலடுன்னு சொல்லுவாங்க. இந்த பையன் என்ன என்னுடைய அம்மாவை மலடுன்னு சொல்றான்? ஒரு கோவம் தான் வந்து பதில் வரல. அடுத்தது 2வது. ஓகே, முதல் கேள்விக்கு பதில் தெரியல. 2வது கேள்வி, இந்த ராஜா ஒரு பாவி. ராஜா வந்து ஒரு பாவி. இந்த பையனுக்கு மரண தண்டனை உறுதி. அடே சிறுவனே, பாலகனே, என்ன துணிச்சல் இருந்தா ராஜசபையில் வந்து அரியாசில் அமர்ந்திருக்கும் மன்னரை பார்த்து பாவி என்று ஒரு குறைப்பாய். என்ன பாவின்னு சொல்றியா? அவர் வந்து இதெல்லாம் இதை மறுத்து சொல்லணும். அவங்க கோலாகலா ஒரு அம்மா மலடுன்னு யமுனாச்சாரியர் சொன்னா அவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ராஜா ஒரு பாவி இல்ல, யமுனாச்சாரியர் சொல்றாரு ராஜா ஒரு பாவி இல்ல. அப்போ இந்த கோலாகலா ராஜா ஒரு பாவின்னு சொல்லணும். ராஜா வந்து ஒரு பாவின்னு சொல்லணும். அப்பதான் கோலாகலா கோவம் வருது. என்ன ராஜா பாவின்னு சொல்றியா? என்ன துணிச்சல் உனக்கு? ஏய் பதில சொல்லு, பதில சொல்லு கத்துறாங்க சபையில. இந்த கோலாகலாவுக்கு பதில் சொல்ல தெரியல. எப்படி நான் சொல்லுவேன்? இந்த சின்ன பையன் என்ன போய் ராஜாவை பாவின்னு சொல்றான், என் அம்மாவை மலடுன்னு சொல்றான். ரமணாச்சாரியர் வந்து கோலாகலாவுடைய அம்மா மலடு இல்லைன்னு சொன்னா, இந்த கோலாகலா அவங்க அம்மா மலடுன்னு சொல்லணும். ராஜா வந்து பாவி இல்லைன்னு சொல்றாரு, கோலாகலா ராஜா ஒரு பாவின்னு சொல்லணும். அப்புறம் சொன்னாரு, இதை கேட்டு சபையே வந்து திகைச்சு போச்சு. யமுனாச்சாரியர் சொல்றாரு, இந்த ராணி ஒரு பதிவிரதை. இப்ப கோலாகலா என்ன சொல்லணும்? இந்த ராணி ஒரு பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதான், சபையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. இந்த கோலாகலாக்கு பயங்கர கோபம் எதிர்த்து கத்துறான். என்ன துணிச்சல்! ஏ பாலகனே, சிறுவனே, உனக்கு மதி இல்ல, நீ ஒரு சிறுமதி படைத்தவன். ராணியை பார்த்து என்ன பதிவரது இல்லைன்னு சொல்றியா? அப்படின்னு கத்துறாங்க. ஆனா சபை எல்லாரும் சத்தம் போடாத, பதில் சொல்லு, பதில் சொல்லு. அந்த ஒரு கூட்டம் கத்துறாங்க. சிலர் வந்து கோலாகலாக்கு சப்போர்ட்டா சத்தம் போடுறாங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னுடைய குருநாதரை வந்து எப்படி ஒரு சொல்லலாம் இப்படி எல்லாம். ஒரு சிலர் வந்து இல்ல இல்ல அவர் பதில் சொல்லுங்க, பதில் அப்படி சில பேர் கத்துறாங்க. ராஜா ராணி திகச்சு போய் பாக்குறாங்க, சின்ன பையன் இப்படி எல்லாம் பேசுறாரு. கோலாகலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ராஜா சொல்ற, சரி நீயே பதில் சொல்லு. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? இந்த கோலாகலா வந்து தன்னுடைய அம்மா வந்து மலடுன்னு சொல்லணும். எஸ், அக்கார்டிங் டு சாஸ்திரா, சாஸ்திரப்படி ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இருந்தா அவன் மலடாக கருதப்படுற. அதனாலதான் வேதிக் பீரியட்ல ஒரு அம்மாவுக்கு 8-10 குழந்தைகள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 3-4. முதல்ல 8, 10, 12 எல்லாம் இருந்தது. அப்புறம் 4, அப்புறம் 3, அப்புறம் 2, அப்புறம் 1. இப்ப 4 நமக்கு ஒருவர் அப்படி போயிடுச்சு. சோ சொசைட்டி, சமுதாயத்துல ஒரு ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த பெண் சாஸ்திரப்படி மலடாதான் கருதப்படும். இந்த கேட்ட உடனே ராணி வந்து எந்திரிச்சு கை தட்டுறாங்க. இந்த சபையே கை தட்டுது, கூச்சல் போடுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, யமுனா யமுனா எல்லாம் கத்துறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்னது? இந்த ராஜா வந்து ஒரு பாவின்னு சொல்லணும். எஸ்,
இந்த ராஜா ஒரு பாவி இல்லைன்னு யமுனாச்சாரியர் சொன்னாரு. போலாங்களா இந்த ராஜா ஒரு பாவின்னு சொல்லணும். ஏன்னா பிரஜைகளுடைய பாவத்துல 1/6 ராஜாக்கு. அதனால ராஜா அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அரியாசனத்துல அமர்ற ஒரு தலைவர், முதலமைச்சரோ பிரதான மந்திரியோ மன்னரோ, அது முதல்ல மன்னராச்சு, இப்ப மக்களாச்சு. அப்ப பிரஜை பண்ணக்கூடிய மக்கள் பண்ற பாவத்துல 1/6 வந்து தலைவருக்கு போகுது. அது தெரிஞ்சா ஒருத்தரும் தலைவர் நாற்காலியில் போய் உட்கார மாட்டான். நீங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறான், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நான் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆகணும். அதே மக்கள் பண்ற பாவம் எல்லாம் உனக்கு தான், அவன் போட்ட ஓட்டோடைய கர்மா கூட அவனுக்கு தான். நாய்க்கே இதை கேட்ட உடனே ராணி எதிர்த்து கை தட்டுறாங்க. அது அப்படியே ஆச்சரியமா பாக்குறாரு, இந்த பையன் இவ்வளவு நாலேஜபிளா இருக்காங்க. மூணாவது, இந்த ராணி ஒரு பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா யமுனாச்சாரியர் சொல்றாரு, இந்த எப்போ இந்த ராணி வந்து அரியாசனத்துல உட்கார்ந்தாங்களோ, ராஜா வந்து தேவருடைய பிரதிநிதியா இருக்காங்க. அப்போ ராஜாவுக்கு மட்டும், தன் கணவனுக்கு மட்டும் அவர் சேவை பண்ணல, எல்லா தேவருக்கும் சேவை பண்றதுனால. இதை கேட்ட உடனே ராணி எந்திரிச்சு, ஆள வந்தாரா ஆள வந்தாரா. யார் ஆள வந்தாரு? இந்த பிரபஞ்சத்தையும் ஆள வந்தார், எல்லோருடைய மனதையும் ஆள வந்தார். மனதை ஆண்டவர், ஆண்டவரே ஆள்பவர். அன்னைக்கு வந்து அவருக்கு ஆள வந்தாருன்னு பேர். ராஜா எழுந்து தன்னை அரியாசனத்தில் எழுந்து போய் அந்த பையனை தூக்கி வந்து அரியாசனத்துல உட்கார வச்சாரு. நான் சொன்னேன், அந்த ராணி சொன்னா, நீ என்ன தோத்து போயிட்டீங்கன்னா ராஜ்யத்துல பாதி கொடுத்துருக்கணும். ஆஃப் ஆஃப் த கிங்டம். 12 வயசு 12 வயசு இருக்கும்போது யமுனாச்சாரிக்கு பாண்டி நாட்டுடைய பாதி, பாண்டி நாட சோழ நாடு பாதி ராஜ்யம் போயிடுச்சு. பாதி ராஜ்யத்துடைய ஆஃப் ஆஃப் த கிங்டத்துக்கு அவர் கிங், அவர் ராஜா 12 வயசுல. அப்புறம் என்ன பண்ணாரு? ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், கஜானாவை நிரப்பணும், அப்படியே போயிட்டாரு. குருகுலத்துல படிச்சது, சாஸ்திரம் படிச்சது, பக்தி தொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ராஜ்யம் கிடைச்ச உடனே யமுனாச்சாரியர் அதை விஸ்தாரம் பண்றதுதான். இப்படி விஸ்தாரம் பண்ணி பண்ணி அவரு தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்தி ஆகச்சிறந்த ஒரு மன்னரா இருந்தார். எல்லாத்தையும் மறந்து போயிட்டு பகவத்கீதா பாகவதம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. பாருங்க அந்த ஆளுமை. மெட்டீரியல் நேச்சர் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னா, ஆரம்பத்துல குழந்தையில இவ்வளவு தத்துவம் பேசினவரு, கோலாகலா போன்ற திக்விஜய் பண்டிட்டால ஜெயிக்க முடியாதவர், ஆக சேர்ந்த ஒரு பாண்டித்யம் உள்ளவரு. ஆனா அந்த மெட்டீரியல் நேச்சர், மாயா சக்தி எவ்வளவு சக்தினா, யமுனாச்சாரி எல்லாத்தையும் மறந்துட்டேன். பகவானுடைய சேவை, நாம ஜெபம், சாஸ்திரம் எல்லாம் மறந்து அவர் ஃபுல்லா ராஜ்யத்தை எக்ஸ்பெரிமெண்டே போறாரு. அப்போ ஒரு நாள் அவங்க தாத்தா நாதமணி இந்த உடலை விட போறாரு, வைகுண்டம் போக போறாரு. அப்போ அவருடைய செக்ரட்டரி ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவருடைய சீடர் ஒருத்தர் கூப்பிட்டு, ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அவருடைய சீடர் ஒருத்தர் இருப்பார், ராமதாஸ் ராமகிருஷ்ணன். அவர் கூப்பிட்டு, எனக்கு ஒரு சேவை பண்ணணும். என்னுடைய கடைசி ஆசை, என்னுடைய பேர குழந்தை வைஷ்ணவத்தை விட்டு போயிட்டாரு. அவர் போய் ராஜ்யம் எல்லாம் போய் ராஜா ஆகி நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்காரு. அவரை திரும்பி கூட்டு வந்து இந்த வைஷ்ணவத்தை, அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, சிறு வயதிலேயே இந்த கோலாகலங்கிற பண்டிகை எல்லாம் ஜெயிச்சவன். ஆனா தற்காலிக்கு எல்லாம் மறந்து போயிட்டாரு. இப்ப திரும்பி வைஷ்ணவத்தை கூட்டிட்டு வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆச்சாரியன். இதுதான் அவனுக்கு ஒரு சர்வீஸ். நான் உனக்கு என்ன சேவை கொடுக்குறேன், நீ திரும்பி யமுனாவை கூட்டிட்டு வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு துறவியா இருந்து இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தும் ஆச்சாரியன், எனக்கு அப்புறம் ஒரு ஆச்சாரியன் இருக்கும். இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியனா வரணும். அதுக்கான திறமையும் அதுக்கான தகுதி முழுவதும் அவனுக்கு இருக்கு. ஆனா மறந்து போயிட்டு, ஏன்னா மாயா சக்தி அவ்வளவு கவர்ச்சியா மறக்கடிக்கும். இந்த சன்னியாசி வந்தாரு, இவர் சன்னியாசி இவர் வந்து வராரு. ஆனா ராஜா அவ்வளவு சுலபமாலாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஊர் வார்டு கவுன்சிலர் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க இல்லையா? நம்ம ஏரியால வார்டு கவுன்சிலரே பார்க்க முடியல, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஆனா இவர் ராஜா, ஒரு பாதி நாட்டினுடைய ராஜாயி தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணி அவர் கஜானாவை நிரப்பி போயிட்டே இருக்காரு. அதுல அதுல மேல போயிட்டே இருக்காரு. அப்படி ஒருத்தர் பார்க்க முடியுமா? அதனால இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பிளான் போட்டார். அப்படி எல்லாம் சுலபமா ராஜாவை பார்த்துட முடியாது. ராஜாவை பார்த்தாலும் அந்த சந்திப்பு வந்து ரொம்ப வேல்யூபிளா இருக்கும்.
ராஜா வந்து நான் என்ன கேட்டாலும் செய்ய தயாரா இருக்கு. அந்த மாதிரி ராஜாவை என் பக்கம் திருப்பணும், ராஜாவுடைய கவனத்தை என் பக்கம் திருப்பணும். அந்த சந்திப்பு, முதல் சந்திப்பே ராஜா வந்து நான் என்ன கேட்டாலும் செய்ய தயாரா இருக்கு. அப்ப என்ன பண்ணாரு, அந்த ராஜாவுடைய அரண்மனையில போய் இந்த கிச்சன்ல போய் பூஜாரிட்ட சமையல்கார்ட்ட போனாரு. ராஜா வந்து எது நல்லா விரும்பி சாப்பிடுவாரு? ராஜாவுக்கு வந்து தூதுவளை கீரை ரொம்ப பிடிக்கும். தூதுவளை கீரை ரொம்ப நல்லா சாப்பிடுவாரு. ஓ சரி. இவர் என்ன பண்ணாரு, தினமும் தூதுவளை கீரை கொண்டு போய் கொடுப்பாரு. இந்த சமையல்கார்ட்ட தூதுவளை கீரை கொடுப்பாரு. அது தூதுவளை ரசம், தூதுவளை துவையல், அவரு கூட்டு பொடி, தினமும் ராஜாவுடைய பிரசாதத்துல அவர் சாப்பிடும் போது தூதுவளை கீரையில ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்கும். ஒன்று ரெண்டு பதார்த்தம் கீரையில வந்து பொரியல், அவியல், கூட்டு, சாரி இந்த இது துவையல், ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாரு. இப்படி தினமும் கொடுத்துட்டே இருக்கா. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தூதுவளை கீரையை தினமும் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த கீரை கொடுத்ததை நிறுத்திட்டாரு. தொடர்ந்து 2 3 நாளா தூதுவளை கீரை வரவே இல்லை. அதுல துவையில காணோம், கூட்டை காணோம், ஒன்னையும் காணோம், பொரியல் ஒண்ணும் இல்லை. சமையல்காரர் கூப்பிடுங்க, சமையல்காரர் கூப்பிடுங்க. சமையல்காரர் வந்தாரு. என்ன நீ இப்போ 2 3 நாளா தூதுவளை கொடுக்கவே இல்லை? அது இல்லவே, எங்க போச்சு, என்னாச்சு? அவர் சொல்றாரு, ஒரு சாது வந்து தினமும் கொடுத்துட்டு இருந்தாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தினமும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 3 நாள் அவர் வரவே இல்லை. யார் இந்த சாது? என்ன எப்படி தெரியும் அவருக்கு? எனக்கு தூதுவளை கீரை பிடிக்கும்னு எப்படி தெரியும்? தினமும் வந்து கொடுத்தாரா? ஏதாவது காசு தான் வாங்கிட்டாரா? பைசா தான் வாங்கினாரா? ஒண்ணும் இல்லை. காசு பணம் ஒண்ணும் வாங்கல. ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மேல ரொம்ப அன்பா இருக்குன்னு கொடுத்துருங்க, சமையல சேர்த்து கொடுத்துருங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த தடவை வந்தாரு, என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அடுத்த தடவை வந்தாருன்னா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அடுத்த நாள் வராரு. உங்களை ராஜா கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு, உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, நீங்க வாங்க. அப்படி போனாரு அந்த சன்னியாசி ராமகிருஷ்ணா, நாதமுனியோட சீடர். அவர் போன உடனே ரகுநாச்சரி பாக்குறாரு, ஒரு சாது வந்து என்ன தேடி வந்திருக்காரு. நீங்க நீங்க யாரு? நீங்க என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எப்படி எனக்கு கீரை பிடிக்கும்? எப்படி நீங்க தினம் நான் என்ன உங்களுக்கு செய்யணும்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஏதோ உங்களுக்கு ஒரு சேவை பண்ணணும்னு நினைச்சேன். சரி, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? நீங்க எனக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்க தாத்தா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. உங்க தாத்தா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். நீங்க வந்து பாருங்க, இவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா அவரை பிடிச்சிட்டு வர்றாரு. நீங்க வந்து, ஏன்னா யமுனாச்சாரியர் வந்து தன் கஜானா வந்து தன் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றதுல ஆர்வமா இருக்காரு. ஏன்னா ஒரு ராஜா வந்து கம்ப்ளீட் ரஜோகுணம். ஏன்னா அந்த நாட்டை நிர்வாகம் பண்றது, கஜானாவை நிரப்புறது, ஆளுமை, இதெல்லாம் ரஜோகுணம். சோ ரஜோகுணத்துல வந்து மேலோங்கி இருக்கும் போது அவங்க கிட்ட போய் நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு வரமா. ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும் போது இதை விட்டுட்டு வர முடியாது. அது என்னது, சாதாரண கவுன்சிலர் பதவியை விட்டுட்டு வர்றதுக்கு? சாதாரண கவுன்சிலர் பதவியை நீங்க யாரும் விட்டுட்டு விட்டுட்டு போக தயாரா இல்ல. இது வந்து ராஜ்யத்துக்கே மன்னரா இருக்காரு. அப்ப எடுத்து சொன்னாரு, உங்க தாத்தா வந்து ஒரு பொக்கிஷம் வச்சிருக்காரு, விலை மதிக்க முடியாது. பொக்கிஷமா? அப்ப சொல்லுங்க, எங்க இருக்குது பொக்கிஷம்? அவர் அட்ராக்ட் பண்ணுது, அவர் அட்ராக்ட் பண்ணுது. எங்க இருக்குது பொக்கிஷம்? அது என் கூட வாங்க. சரி, இன்னைக்கே நான் பெரும் படையோடு போலாம். நோ நோ நோ, படையெல்லாம் தேவையில்லை. உங்க படையெல்லாம் தேவையில்லை, நீங்க மட்டும் தான் வரணும். ஓ, நான் மட்டும் வந்தா போதுமா? ஆமா, உங்க தாத்தா வந்து சொல்லிட்டாரு, அவர் ஒரு பெரிய பொக்கிஷம் வச்சிருக்காரு, அதை உங்க கையில ஒப்படைக்க சொல்லிட்டாரு. அதுக்கு படைபலம் தேவையில்லை, நீங்க மட்டும் வந்தா போதும். ஓ இசி, நான் மட்டும் வந்தா போதுமா? சரி போலாம். படைபலம் தேவையில்லை, நீங்க மட்டும் வாங்க, நம்ம 2 பேரும் போவோம். அந்த பொக்கிஷத்துக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இருக்கு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, யாரும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள நுழைய முடியாது. 7 கேட் இருக்கு, 7 கேட் இருக்கு. அந்த அந்த பொக்கிஷத்தை நீங்க போகணும்னா, அந்த பொக்கிஷத்துக்கிட்ட நீங்க போகணும்னா 7 கேட்டை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய 5 தலை ஒரு பெரிய சர்ப்பம் வந்து அதுக்கு பாதுகாப்பா இருக்கு. அதனால யாரும் அதை தொட முடியாது, யாருக்கிட்ட நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை உங்க தாத்தா உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓ, அந்த பொக்கிஷத்துக்கு அவ்வளவு பாதுகாப்பா? சரி, நான் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க, என்கிட்ட கொடுங்க. வராரு, கிளம்பி வராரு. வழி நெடுக இவர் வந்து கிருஷ்ணாவோட கதைகளை பேசியவர். இந்த ராம்விப்ரா வந்து, ராம்தாஸ் விப்ரா வழி நெடுக கிருஷ்ணாவோட கதைகளை பேசிட்டே வர்றாரு. பகவத்கீதையை சொல்ற, அதுல பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம், மையேவ மன ஆதஸ்வா, மையேவ மன ஆதஸ்வா, மயிம் புத்திம் நிவேசய, நிவிசசி மையேவ அத ஊர்த்வன சம்சய,
கிருஷ்ணா என்ன சொல்றாரு, எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டு மையேவ மன ஆதஸ்வா, நீ எப்போதும் உன் மனதில் என்னையே நினைத்துக் கொண்டு உன் புத்தி எனக்கு அர்ப்பணித்து நீ எனக்கு சேவை செய்வாயானால் மையேவ மன ஆதஸ்வா மயின் புத்தி நிவேசிய நிவிசசி மையேவ அத்த ஊர்த்துவ நஷ்டம் செய்தி என்னே வந்து அடைவாய், சந்தேகம் இல்லை. இதை கேட்ட உடனே தான் ஒரு அழகு என்ன சரி ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் சின்ன வயசுல படிச்சது பகவத்கீதா ஸ்லோகம். கிருஷ்ணா சொல்றாரு, நீ எப்போ என்னைய நினைச்சிட்டு இருக்கணும், நீ உன் புத்தி எனக்காக பயன்படுத்தணும், நீ என்னை வந்து அடைவாய். என்னுடைய லட்சியம் வந்து கிருஷ்ணா, அதை நான் மறந்துட்டேனே. நான் ராஜ்யம் கிடைச்சு இந்த ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கணும், பொக்கிஷத்தை சேர்க்கணும், கஜானாவை நிரப்பணும், இப்படியே வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு அலறு. அவர் சொல்றாரு, எனக்கு பொக்கிஷம் வேண்டாம், நான் திரும்ப போறேன், அப்படி சன்னிவாசியா போறேன், என்ன விட்டுருக்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது, உங்க தாத்தா அதை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, நீங்க என் கூட வந்துதான் ஆகணும், நீ என் கூட வந்துதான் ஆகணும், வாங்க, உங்க தாத்தா அதை தர சொல்லியிருக்காரு. அப்படி போனா 7 கேட்டு கிராஸ் பண்ணி போறாங்க, 7 என்ட்ரன்ஸ், 7 நுழைவாயில் தாண்டி அப்படி கர்ப்ப கிரகத்துக்கு போனா ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்காரு. ஆதிசேஷோட பாம்பு படிக்கல. இதுதான் உங்க தாத்தா உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் விலை மதிக்க முடியாது, இது யாராலும் வாங்க முடியாது, பக்தினால மட்டும்தான் வாங்க முடியும், அஜயனுடைய கண்ணீர் இருந்தாதான் வாங்க முடியும். அப்படியே யமுனாச்சாரி கண்ணுல இருந்து அருவி மாறி கண்ணீர், நம்மெல்லாம் மயிர் குத்திட்டு நாவெல்லாம் தழுதழுத்து தண்ணியை மறந்து போய் மயங்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துட்டு ஸ்ரீ சம்பிரதாயத்துடைய பிரதானமான ஆச்சாரியர் இருந்தார், ஆளவர் யமுனாச்சாரி. சோ இந்த மெட்டீரியல் நேச்சர் இஸ் வெரி பவர்ஃபுல். இதெல்லாம் ஆச்சாரியுடைய வாழ்க்கையை நம்ம கத்துக் கொடுக்குது. இந்த பௌதிக புலன்ப விஷயம் முன்னாடி போனோம்னா இந்த எல்லாத்துக்கும் கிருஷ்ணா மறக்க வச்சு, கிருஷ்ணாவை மறக்கடி. இந்த மாயா சக்தி பகிரங்க சக்தியோட வேலையை வந்து கிருஷ்ணரை மறக்கடிக்கிறது தான். இந்த பகிரங்க சக்தியோட வேலையை கிருஷ்ணரை மறக்கடிக்கிறது தான். அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த 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 ரஜோகுணம் ரஜஸ் தமஸ் ரஜோகுணம் தமகுணத்தினாலதான் நான் அனுபவிக்கிற எண்ணம். இந்த எண்ணத்தை கைவிடாத வரைக்கும் கிருஷ்ண பக்தி அல்லது கிருஷ்ணாங்கிற சொத்து நமக்கு கிடைக்காது. கெட்டாது. கூப்பிடுற தூரத்துல தான் கிருஷ்ணா இருக்காரு, அணுகப்படைய வேண்டிய தூரத்துல தான் இருக்காரு, பக்கத்திலேயே இருக்காரு. ஆனா இந்த நான்கிற பொய்யவங்காரம் வீண் ஆணவம் அமர்ந்து இருந்துன்னா கிருஷ்ணா வந்து எட்டாத கனியை கிடைக்க மாட்டார். பிடிக்க முடியாது, அவர் பிடிக்க முடியாது. வேற என்ன வேணா இந்த உலகத்துல அச்சீவ் பண்ணலாம். இந்த ஜட உலகத்துல இந்த பகிரங்க சக்தியோட கவர்ச்சியில இருந்துட்டு மாயனுடைய கவர்ச்சினால பெயர் புகழ் பதவி எதுல வேணாலும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஆனா இந்த பொய்யவங்காரத்தை விடாத வரைக்கும் நான் வந்து கிருஷ்ணர் அச்சீவ் பண்ண முடியாது, கிருஷ்ணா அடைய முடியாது. இதெல்லாம் தூக்கி போடணும். இதெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் கற்பனை, இது கனவு, இந்த குடும்பம் சமுதாயம் சொத்து பேர் புகழ் இதெல்லாம் கனவு கற்பனை, இது ஒரு நாளைக்கு நான் கலைஞ்சுதாகணும், இதை ஒரு நாளைக்கு நான் கலைஞ்சுதாகணும். என்னுடைய நிஜ வாழ்க்கை, நான் நிஜத்தை பத்தி பேசணும். அந்த நிஜம் வந்து நான் கிருஷ்ணருடைய சேவகன், நான் கிருஷ்ணருடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ஓ கிருஷ்ணா, ஓ ராதே, என்னை எப்போ உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க. அதான் யமுனாச்சாரியர் பாடுறாரு. யமுனாச்சாரியா என்ன பாடுறாரு, நான் வந்து எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு பௌதிக ஆசை வருது, காமம் வருதுன்னா நான் என் முகத்தை வந்து கீழே போட்டு காரி துப்புறேன், என் முகம் விகாரமாயி. பாருங்க யமுனாச்சாரிய ரிலேஷன், யமுனாச்சாரிய ரிலேஷன் இது அனுபவம். யமுனாச்சாரியர் என்ன சொல்றாரு, எனக்கு கிருஷ்ணா தான் வேணும், நான் கிருஷ்ணரை அடையணும், நான் கிருஷ்ணரை அடையணும், கிருஷ்ணர் தான் வேணுங்கிற நோக்கத்துல நான் முன்னேறும் போது எனக்கு பௌதிக ஆசை வருது, புலன்பு ஆசை காமம் புலன்பு அனுபவிக்கிற எண்ணம் வந்ததுன்னா என் முகம் விகாரமா நான் எண்ணத்தை கால் உமிழ்கிறேன். அப்போ எந்த நேரத்திலும் எப்ப வேணாலும் எனக்கு வந்து மாயா வந்து எனக்கு என்ன அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கலாம், என்ன வந்து ஈர்க்கலாம். அது நம்ம ஈர்க்கப்படக்கூடாது. அப்படின்னா இதை நம்ம அனுபவிக்கணும். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயா நிவர்த்தந்தே நிராவாரஸ்ய தேகினா ரசோவக்கியம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இந்த உயர்ந்த சுவையை நம்ம அனுபவிக்கணும். கிருஷ்ண உணர்வை நம்ம அனுபவிக்க அது சுவைக்க நம்ம மாயா திரும்ப கூடாது. மாயா கிட்ட அப்படி மூஞ்சி திருப்பி வச்சுக்கணும். இந்த ஜட உலகத்துல நம்ம திரும்ப கூடாது. ஏய் ஜட உலகமே, நீ என்னை கவர முடியாது, நான் கிருஷ்ணர் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் கிருஷ்ணரை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன், நான் கிருஷ்ணரை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
மனச குரோத ஜிக்வா நாக்கு. நான் கிருஷ்ணருக்கு உணவு நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன். உத்தர உபஸ்தா வயிறு, பாலுறுப்பு இது எல்லாம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். இல்லாட்டி நம்மள அந்த மாயா வந்து பிடிச்சு வச்சு நம்ம மாயாவை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். மாயாவை நம்மளை விட மாட்டேங்குது. இப்படியே நம்ம இந்த ஜட உலகத்துல பிறவி தோறும் கஷ்டப்படும். லைஃப் ஆஃப்டர் லைஃப். ஒண்ணு ரெண்டு வாழ்க்கை இல்ல, நம்ம எல்லா வாழ்க்கையும் பார்த்தாச்சு. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நான் இனி அமெரிக்காவுக்கு போல, நான் இனி வந்து சொர்க்கத்துக்கு போல, நான் இந்த லோகத்துக்கு போல, நான் பிரம்மலோகத்துக்கு போல. இல்ல இல்ல, நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நம்ம கிருஷ்ணரை மறந்து 14 லோகத்திலே சுத்திக்கிட்டு இருக்கிறோம், மறந்து போயிட்டோம். நம்ம அமெரிக்கா பார்த்திருக்கோம், லண்டன் பார்த்திருக்கோம், ஆஸ்திரேலியா பார்த்திருக்கோம், நம்ம பிரம்மலோகம் போயிருக்கோம், பாதாள லோகம் போய் எல்லா லோகம் போயிட்டு வந்தாச்சு. சரீர யாத்திரை போயிட்டே தான் இருக்கு. ஒரு உடல் மாறிட்டே இருக்கும், ஆனா எல்லாம் மறந்து மறந்து போகுது. ஆனால் என்ன, இந்த அனுபவிக்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால கிருஷ்ணா அந்த மறதியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அனுபவிக்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த அனுபவிக்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கிருஷ்ணா மறதியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு நம்ம இந்த அனுபவிக்கிற எண்ணத்தை கைவிடுறோமோ, கிருஷ்ணா அப்ப அந்த அறிவு கொடுப்பாரு. எஸ் கரெக்ட், இந்த ஜட உலகத்துல அனுபவிக்க முடியாது, இங்க துன்பம் தான் இருக்கு. அது வந்து பக்தர் சங்கத்துல வந்து பாகவதம் படிக்கும் போதுதான் இந்த அனுபவத்துங்கிற எண்ணத்தை கைவிடணும். இந்த கனவு காண்ற வாழ்க்கையை வந்து தூக்கி போடணும், நிஜமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்மளை தயார் பண்ணணும். ஹரே கிருஷ்ணன். ரங்கராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.